இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாய் உள்ளது. வீட்டுக்கு மருமக வந்த உடனே எல்லா பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைத்து விட்டு ஒதுங்கி கொள்ளலாம்னு நினைத்தேன். ஆனால் என்னோட தலைவிதி, இன்னும் மருமக வந்த பின்னும் நானே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டியுள்ளது என புலம்பியபடியே சமையல் செய்து கொண்டிருந்தாள் வள்ளி. மருமகள் ரம்யாவோ அப்போதுதான் மெதுவாக எழுந்து வந்து சமையலறையை எட்டி பார்த்தாள். உள்ளே மாமியார் சமைத்து கொண்டிருப்பதை கவனித்தவுடன், அப்பாடா, இன்னைக்கும் மாமியார் கிழவியே சமைக்குதா, சந்தோஷம் என நினைத்து கொண்டாள். பின்பு மாமியாருக்கு தெரியாமல் மெதுவாக நடந்து அவளது அறைக்கு சென்று விட்டாள் ரம்யா. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ரம்யாவின் கணவன் கதிரவனும், ஏண்டி, அம்மா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாங்க, நீ போய் ஏதாவது உதவி செய்யலாமல்ல என்றான். அதற்கு ரம்யாவும், நான் எதற்கு உதவி செய்யணும், அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, சமையல் கூட செய்ய மாட்டாங்களா, என்னால் எல்லாம் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு வேலைக்கும் போக முடியாது, நீங்களே போய் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புகிறேன் என்றாள். அதற்கு கணவனும், அப்போ வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வீட்டில் வேலை எதுவுமே செய்வதில்லையா, என்னவோ நீ மட்டும்தான் வேலைக்கு போகிற மாதிரி பேசுகிற என்றான். உடனே ரம்யாவும், உங்கள் அம்மா தானே வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன், நீ வேலைக்கு போமான்னு சொன்னாங்க என்றாள். அதற்கு கதிரவனும், ஏண்டி, அது 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப சொன்னது, அதை வைத்து கொண்டு அம்மாவையே வேலை வாங்குவியா, அம்மாவும் இப்போ முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தால்தான் என்ன என்றான் கோபமாக. உடனே ரம்யாவும், இங்கே பாருங்க, இந்த குரலை உயர்த்தி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் ஒன்றும் சும்மா இல்லை, இந்த குடும்பத்திற்காக சம்பாதித்து கொடுக்கிறேன், உங்கள் அம்மா என்ன சம்பாதிக்கிறாங்க, அதனால் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்றாள். உடனே கதிரவனும், ஏண்டி, நீ என்னவோ சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி பேசுகிற, உன் சம்பள பணத்தில் ஒரே 1 ரூபாயாவது குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிறாயா, சம்பள பணம் வந்தவுடன் நேராக பியூட்டி பார்லருக்கு போக வேண்டியது, அப்புறம் அவனோட தோழிகளோடு சேர்ந்து ஊர் சுற்ற வேண்டியது, அதுவும் பத்தாதுன்னு என்கிட்டையும் செலவுக்கு காசு வாங்கிக்கிற, அப்பாவோட பென்ஷன் பணமும் உன் கைக்குத்தானே வருகிறது, அதையும் வாங்கி செலவு செய்து விடுகிறாய், நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அவனோட எதிர்காலத்தை பற்றி ஏதாவது யோசிக்கிறாயா என்றான் கோபமாக. அதற்கு ரம்யாவும், அவனுக்கு என்ன, இப்போ 2 வயசு தானே ஆகுது, இப்போ இருந்து அவனுக்காக சொத்து சேர்த்து வைக்க சொல்கிறீங்களா, இல்லை எல்லா பொண்ணுங்க மாதிரி என்னையும் குழந்தைய பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருக்க சொல்கிறீர்களா, என்னால் எல்லாம் வீட்டிற்குள் அடங்கி இருக்க முடியாது என்றாள். அதற்கு கணவனும், இங்கே பாரு, நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போதாவது குழந்தையை நீ கவனித்துக்கொள், அன்று ஒரு நாளாவது அம்மாவுக்கு சமையல் வேலையிலிருந்து ஓய்வு கொடு, இதுவே உன் அம்மாவாக இருந்திருந்தால் நீ இப்படி செய்வாயா என்றான். அதற்கு ரம்யாவும், இப்போ எதற்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்க, அவங்க ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடிக்கவெல்லாம் மாட்டாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னால் மாறவும் முடியாது, நான் எனக்கு பிடித்த மாதிரி தான் இருப்பேன் என கூறிவிட்டு கத்தினாள். ரம்யாவின் சத்தத்தை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையும் எழுந்து அழ ஆரம்பித்தான். உடனே ரம்யாவும், நீ ஏண்டா தேவையில்லாமல் கத்துற, ஒழுங்கா உன் பாட்டிக்கிட்ட ஓடி போயிரு, என்னை டென்ஷன் ஆக்காதே என விரட்டினாள். குழந்தையும் அழுது கொண்டே சமையலறையை நோக்கி ஓடினான். அங்கு சமைத்து கொண்டிருந்த வள்ளியை பார்த்து பாட்டி பாட்டி என தேம்பி தேம்பி அழுது கொண்டே நின்றான். வள்ளியும் வேகமாக வந்து தூக்கி கொண்டாள். ஏண்டா தங்கம், ஏன் அழுவுற என கூறிக்கொண்டே தன் புடவையால் கண்ணீரை துடைத்து விட்டாள். குழந்தையும் அம்மா திட்டுறாங்க என கூறிவிட்டு பாட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டான். வள்ளியும், அழாதே கண்ணா, அம்மாவை நான் திட்டிவிடுகிறேன் சரியா, என் தங்கம் அழவே கூடாது, நான் உனக்கு பால் காய்ச்சி தருகிறேன், நீ அதை குடித்துவிட்டு அமைதியாக விளையாடு, பின்பு தாத்தா வந்தவுடன் நீயும் தாத்தாவும் விளையாடுவதற்கு வண்டியில் போகலாம் என்று கூறி சமாதானப்படுத்தினாள். பிறகு குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டே சமையல் செய்து முடித்தாள். பின்பு மகனும் மருமகளும் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கும் கிளம்பிவிட்டனர். பிறகு வள்ளியும் தன் பேரனுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைத்தாள். பிறகு அவளும் சாப்பிடலாம் என வந்து அமர்ந்தாள். ஆனால் ஏனோ சாப்பிடவே முடியவில்லை. சாப்பாட்டு தட்டை அப்படியே வைத்துவிட்டு ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் வள்ளி. அப்போது வள்ளி என அழைத்து கொண்டே அவளது கணவன் சுப்பையாவும் வந்தார். வள்ளியோ ஆழ்ந்த யோசனையில் இருந்ததால் அவர் அழைத்தது காதில் விழவே இல்லை. பிறகு அவரும் சாப்பாட்டை முன்னாடி வைத்து கொண்டு அப்படி என்னதான் யோசனை என்றார் சத்தமாக.
அதற்கு வள்ளியும், நான் நம்ம மருமகளை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தேன். அவளுக்கு எப்போதுதான் பொறுப்பு வருமோ, கல்யாணமாகி இந்த வீட்டிற்கு வந்தபோது எப்படி இருந்தாலோ இப்போதும் அப்படியேதான் இருக்கிறாள். நானும் அவளை மாற்றிவிடலாம் என நினைத்தேன். ஆனால் அவள் மாறுவதாய் இல்லை. இந்த குடும்பத்திற்கு மருமகளாக நடந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. நம்ம பேரனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக நடந்து கொண்டாலே போதும். நம்ம குடும்பம், நம்ம குழந்தைன்னு ஒரு பாசமே இல்லாமல் இருக்கிறாள். நாளைக்கு நமக்கு முடியாத போது இவ சாப்பாடு போடுவாளா? கடைசி காலத்தை நினைத்தால் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது சமையல் கரண்டியை கையில் எடுத்தது தான். இப்போ வரைக்கும் நானே தான் சமையல் செய்கிறேன். மருமக வந்தா வீட்டு வேலையெல்லாம் அவ கவனிச்சுக்குவா. நான் கூட மாட ஏதாவது உதவி செய்து கொண்டு இருக்கலாம்னு நினைத்தேன். ஆனால் மருமக வந்த பின்னாடித்தான் எனக்கு வேலையே அதிகமாகிவிட்டது. சரி, பரவாயில்லை, நம்ம பையன் கஷ்டப்படுவான்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாலும் என்னை ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறா. எனக்கு எப்போதுதான் இதிலிருந்து விடுதலை கிடைக்குமோ என கூறினாள். அதற்கு சுப்பையாவும், நீ எதற்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாய்? உன்னால் முடிந்த வேலையை மட்டும் செய். உடம்பு சரியில்லைனா பேசாம படுத்துக்கொள்ள வேண்டியது தானே. அவளுக்கு வேணும்னா அவளே சமைத்து சாப்பிடட்டும்னு விட வேண்டியது தானே. நான் சொன்னால் நீ எங்கே கேட்கப் போகிறாய்? உன் இஷ்டத்துக்கு என்னவோ செய் என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். வள்ளியோ எதையும் காதில் வாங்குவதாய் இல்லை. அவளை பொறுத்தவரை தன் மகன் கஷ்டப்படக்கூடாது. மகனும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தன் பேரனை வளர்த்து ஆளாக்க வேண்டும். மருமகள் தன்னிடம் சண்டை போடாமல் தனக்கு பிறகு குடும்பத்தை சிறப்பாக கவனித்து கொள்ளும் அளவுக்கு பொறுப்பு வர வேண்டும் என நினைத்து வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மருமகள் ரம்யாவை பொறுத்தவரையில் எல்லோருடைய சம்பளமும் தன் கைக்குத்தான் வர வேண்டும் என நினைப்பாள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். வீட்டு வேலைகள் அனைத்தையும் மாமியாரே செய்ய வேண்டும் என நினைப்பவள். அவள் சிறுவயதிலிருந்தே பிடிவாதமாக வளர்ந்ததால் யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாள். பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவும் மாட்டாள். மொத்தத்தில் அவளுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும், இல்லையேல் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்து நினைத்து மிகவும் மனமுடைந்து போய்விட்டாள் வள்ளி. எப்படியோ குழந்தையை பள்ளிக்கூடம் செல்லும் வயது வரும் வரை வளர்த்து விட்டுவிட்டு பிறகு எங்காவது கண்காணாத இடத்திற்கு சென்று விடலாம் என நினைத்தாள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் குழந்தையை வழக்கம் போல விளையாடுவதற்கு அழைத்துச் சென்றாள் வள்ளி. அப்போது எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனம் வள்ளியின் மீது மோதுவதைப் போல வந்தது. வள்ளியும் சற்று தடுமாறியதில் கையில் இருந்த குழந்தையுடன் சேர்ந்து கீழே விழுந்து விட்டாள். அடி ஏதும் பெரிதாக படவில்லை. ஆனால் குழந்தையோ கீழே விழுந்த பயத்தில் அழுது கொண்டிருந்தான். வள்ளியும் கால்வலியுடன் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டாரும் உடனே வள்ளியின் மகனுக்கு ஃபோன் பண்ணி தகவலை கூறிவிட்டனர். ஒரு அரை மணி நேரத்தில் மகனும் கோபமாக வீட்டிற்கு வந்தான். பின்பு வள்ளியை பார்த்து, ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? குழந்தையை தூக்கி கொண்டு போய் ரோட்ல விழுந்துட்டு வந்திருக்க. உன்னால குழந்தையை பார்த்து கொள்ள முடியலைன்னா சொல்லிவிடு. வேலைக்கு ஒரு ஆளாவது போட்டுக்கொள்கிறேன். ஏன் தான் என் உயிரை வாங்குறியோ? குழந்தையை முதல்ல கொடு என குழந்தையை பிடுங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். உடனே வள்ளியும் தெரியாம தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். நீ என்னவோ நான் வேணும்னே குழந்தையை கீழே போட்ட மாதிரி பேசுற. குழந்தைக்கு அடியெல்லாம் படல, அவன் பயத்தில்தான் அழுகிறான் என்றாள். அதற்கு மகனும், ஏமா உனக்கு வயசான அளவுக்கு அறிவில்லையா? குழந்தை வலியில் அழுகிறானா இல்லை பயத்தில் அழுகிறானா என்று உனக்கு தெரியுமா என கத்தினான். அதற்குள் மருமகளும் வீட்டிற்கு வந்துவிட்டாள். என் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் என் குழந்தை மேல காட்டிட்டீங்கல்ல, இப்போது சந்தோஷமா? நடு ரோட்ல என் குழந்தையை கீழே போட்டுவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டால் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு நினைத்தீர்களா? இனி நீங்க ஒன்றும் என் பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டாம், எங்காவது போய் தொலைங்க என மாமியாரை பார்த்து கோபமாக கத்திவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று விட்டனர். மகனும் மருமகளும் பேசியதை கேட்ட வள்ளியும் மிகவும் மனமுடைந்து போய்விட்டாள். மருமகள் பேசியதை விட மகன் கூறிய வார்த்தைகள்தான் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. இனிமேல் நாம் இங்கு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று எண்ணி வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள். பிறகு கால் போன போக்கிலேயே நடந்து சென்று கொண்டே இருந்தாள். பிறகு ஒரு கோவில் வாசலில் அமர்ந்து கொண்டு, கடவுளே, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எல்லார் மீதும் பாசம்தானே காட்டினேன், அதற்கு இந்த தண்டனையா? குழந்தைக்கு அடிபடாமல் நான் தாங்கி பிடித்து கொண்டேன், அதனால் என் காலில்தான் அடிபட்டது. ஆனால் அம்மா, நீயும் கீழே விழுந்து விட்டாயே, உனக்கும் அடிபட்டு விட்டதா என ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை.
அந்த அளவுக்கு நான் தேவையில்லாதவள் ஆகிவிட்டேன் என நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அங்கு மகனும் மருமகளும் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவர்களும் குழந்தைக்கு அடி ஏதும் படவில்லை என்று கூறிவிட்டார்கள். அதனால் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது அம்மாவை காணவில்லை. உடனே கதிரவனும் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே, நான் வேற அவங்கள கோபமாக 4 வார்த்தை பேசிவிட்டேன். அதனால் கோபித்து கொண்டு எங்காவது சென்று விட்டாரோ என்னவோ என்றான். அதற்கு மனைவியும் அவங்க எங்கே போக போகிறாங்க, எங்கே சுற்றினாலும் கடைசியாக இங்கே தானே வந்தாகணும் என்றாள். ஆனால் இரவு 9 மணி ஆகியும் அம்மா வரவில்லை. அதனால் கதிரவனும் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். ஐயோ, என்ன செய்வது, ஊருக்கு போன அப்பா நாளைக்கு காலையில் வந்துடுவார். வந்தவுடனே அம்மா எங்கன்னு கேட்டால் என்ன சொல்வது, பேசாமல் அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிவிடலாம் என யோசித்தான். பிறகு அப்பாவுக்கு ஃபோன் செய்தான். ஆனால் அவரோ ஃபோனை எடுக்கவில்லை. நேரமாக ஆக கதிரவனுக்கு பயமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பின்பு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையெல்லாம் விசாரித்து பார்த்தான். அவர்களிடமும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பின்பு மீண்டும் அப்பாவுக்கு ஃபோன் செய்து பார்த்தான். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. மறுநாள் காலை எழுந்தவுடனே ஊரில் இருக்கும் பெரியப்பாவிடம் ஃபோன் பண்ணி கேட்டான். அவரோ, உன் அப்பா நேற்று இரவே ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டார், இன்னும் வரவில்லையா, ஏதாவது பிரச்சனையா என்றார். இவனும் ஒன்றுமில்லை பெரியப்பா என கூறிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டான். பின்பு போலீசாரிடம் அம்மா அப்பா இருவரையும் காணவில்லை என புகார் கொடுத்தான். அவனால் முடிந்த அளவுக்கு தேடி பார்த்து ஓய்ந்து விட்டான். அவன் மனைவி ரம்யாவோ மாமனாரும் மாமியாரும் காணாமல் போனதை எண்ணி மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அனைத்து வேலைகளையும் அவளே செய்ய வேண்டி இருந்தது. குழந்தையை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாததால் வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அதனால் அவளது அம்மாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். பிறகு வீட்டு வேலைகள், குழந்தையை பார்த்து கொள்வது என அனைத்தையும் அம்மாவின் தலையில் கட்டிவிட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டாள். ரம்யாவின் அம்மாவோ 1 மாத காலம் மகளுக்காக அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். பிறகு அவளும் ரம்யாவை பார்த்து, ஏண்டி கூடமாட ஏதாவது உதவி செய்யலாமல்ல, 8 மணிக்கு எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு விட்டு வேலைக்கு ஓடிப்போய் விடுகிறாய். பிறகு 7 மணிக்குத்தான் வருகிறாய். வந்தவுடனே போனை பார்த்து கொண்டே சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுத்துக்கொள்கிறாய். கல்யாணத்துக்கு அப்புறமாவது உனக்கு பொறுப்பு வரும்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்க என்றாள். உடனே ரம்யாவும், என்னம்மா நீயும் என்னோட மாமியார் கிழவி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா என்றாள். அதற்கு அம்மாவும், ஏண்டி நீ இப்படி இருந்தா யாரா இருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தையோ இப்பவும் அப்படியே இருக்கணும்னு நினைத்தா முடியுமா, நீயே கொஞ்சம் யோசித்து பார் என்றாள். உடனே ரம்யாவும், என்னால் எல்லாம் நீ சொல்கிற மாதிரி இருக்க முடியாது, உன்னால் முடிஞ்சா இங்கே இரு, இல்லைனா உன்னோட வீட்டுக்கு கிளம்பு என்றாள். அதற்கு அம்மாவும், இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதுடி, உனக்கு என்னோட மருமகளே எவ்வளவோ பரவாயில்லை என்றாள் கோபமாக. உடனே ரம்யாவும், ஏமா நீ ஊரில் இருக்கிற வரைக்கும் என் மருமக அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு அண்ணிய குறை சொல்லிக்கொண்டே இருந்த, இப்போ என்னடானா மருமகளை புகழ்ந்து தள்ளுற, என்னை விட உனக்கு உன் மருமக தான் முக்கியமாக போய்விட்டாளோ என்றாள். அதற்கு அம்மாவும், ஆமாண்டி, எனக்கு மருமக தான் முக்கியம். அவள் என் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எனக்கு ஏதாவது உடம்பு முடியலைனா பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வாள். உன்ன மாதிரி எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா. நீ இப்படியே தொல்லை செய்ததால் தான் உன் மாமியாரும் மாமனாரும் எங்கேயோ போய்விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருந்தேன்னா எனக்கே பைத்தியம் பிடித்துவிடும். அதனால் நான் ஊருக்கு கிளம்புகிறேன் என கூறிவிட்டு சென்று விட்டாள். பின்பு ரம்யாவும், நம்ம அம்மாவே இப்படி சொல்கிறாள் என்றால் என் மீதுதான் தவறு இருக்குமோ என யோசித்தாள். பின்பு வீட்டு வேலைக்கு யாரும் இல்லாததால் இவளே அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியது ஆகிவிட்டது. குழந்தையையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் செல்ல முடியவில்லை. பற்றாக்குறைக்கு கதிரவனும், என் அம்மா அப்பாவை விரட்டிவிட்டது நீதானே என தினமும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தான். ரம்யாவுடன் சரியாக பேசுவது கூட இல்லை. முன்பு போல கையில் காசும் இல்லை. சிறு தேவைக்கு கூட கணவனிடம் பணம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இப்படியே நாட்களும் உருண்டோடிக்கொண்டே இருந்தது. ரம்யாவின் மாமியாரும் மாமனாரும் காணாமல் போய் சரியாக 6 மாதம் ஆகிவிட்டது. இந்த 6 மாதங்களில் ரம்யா எவ்வளவோ மாறிவிட்டாள். பிறரின் உணர்வுகளையும் வலிகளையும் உணர ஆரம்பித்தாள். பணத்தின் அருமையும் புரிய ஆரம்பித்தது. அதனால் சிறிது சிக்கனத்தையும் கடைபிடித்தாள். கிட்டத்தட்ட அவளது மாமியார் எதிர்பார்த்த அளவுக்கே மாறிவிட்டாள். ரம்யா எங்காவது வெளியில் செல்லும் போதெல்லாம், இதோ மாமியாரை விரட்டிவிட்டவ வந்துட்டா என ரம்யாவின் காதில் கேட்குமாறே அனைவரும் பேசிக்கொண்டனர். இது ரம்யாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் ரம்யாவும் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருக்கும் போது
அந்த வழியே சென்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பாட்டியும், என்ன ரம்யா, உனக்கு கோலம் எல்லாம் போட தெரியுமா? உன் மாமியார் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு நாளாவது நேரமே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டிருப்பியா? இப்போ மட்டும் எப்படி எல்லா வேலைகளையும் செய்கிற? மாமியாரையும் விரட்டி விட்டுட்ட, மாமனாரையும் விரட்டி விட்டுட்ட. பாவம், அவங்க எங்கே இருக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ? வள்ளி ரொம்ப ரோசக்காரி. உன் கையால் கடைசி காலத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக பேசாம போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தாலோ என்னவோ. இப்போ உயிருடன் இருக்கிறாளோ இல்லையோ, அவங்க பாவமெல்லாம் உன்னை சும்மா விடாதிடி என கூறிக்கொண்டே சென்றாள். பாட்டியின் வார்த்தைகளை கேட்டவுடன் ரம்யாவால் அழுகையை அடக்கவே முடியவில்லை. ரோட்ல வர்றவங்க போறவங்க எல்லோரும் பேசுகிற அளவுக்கு என் நிலைமை இருக்கிறதே என்று அழுது கொண்டே வீட்டிற்குள் வந்தாள். அங்கு ஒரு மூலையில் மாட்டப்பட்டிருந்த மாமியாரின் புகைப்படத்தையும் மாமனாரின் புகைப்படத்தையும் பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அங்கு வந்த கணவனும், ரம்யா, ஏன் காலையிலேயே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாய், என்ன பிரச்சனை என்றான். உடனே ரம்யாவும், ஏங்க, அத்தை இப்போ எங்கே இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ தெரியல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சொல்வதை பார்த்தால் அவங்க உயிருடன் இருக்கிறார்களா என்றே சந்தேகமாய் இருக்கிறது. அநியாயமாக நானே அவர்களை கொன்றுவிட்டேனே என கூறியவாறே தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். உடனே கதிரவனும், என்ன திடீர்னு என்னோட அம்மா மேலே பாசம்? அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷியா கூட நீ மதிக்கவே இல்லை. இப்போ என்னடானா வேலைக்கு ஆள் இல்லைன்னு கஷ்டமாக இருக்குது, அதனால் அலற என்றார். உடனே ரம்யாவும், இல்லைங்க, நான் நடிக்கவெல்லாம் இல்லை. எப்போது என் அம்மாவே என்னை திட்டிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு போய்விட்டாரோ அப்போதே நான் உணர்ந்து விட்டேன் அத்தை இத்தனை வருடங்களாக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் என்று. நான் இப்போதே அத்தையை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லை. 6 மாதங்களுக்கு மேலாகியும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. என் மீது கோபம் இருந்தாலும் அவங்க பேரனை பார்ப்பதற்காகவாவது வந்திருப்பார்களே. இன்னும் வராமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களோ இல்லையோ, கடைசியில் அனைத்திற்கும் நானே காரணமாகிவிட்டேனே என கூறிக்கொண்டு அழுதாள். அதற்கு கணவனும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துவிட்டு, ஏய், சும்மா அழுது கொண்டே இருக்காதே, அம்மா அப்பாவும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்றான். உடனே ரம்யாவும், என்ன சொல்லுறீங்க, அத்தையும் மாமாவும் எங்கே இருக்கிறார்கள், எப்போது பார்த்தீர்கள், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என கேள்விகளை அடுக்கினாள். அதற்கு அவனும், எனக்கு 3 மாதங்களுக்கு முன்பே தெரியும், அவர்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றான். உடனே ரம்யாவும், ஏங்க, நான் இப்போதே அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும், வாங்க போகலாம் என்றாள். அதற்கு கணவனும், இதற்குத்தான் உன்னிடம் உண்மையை சொல்லாமல் இருந்தேன். நீ அவர்களை பார்க்கவோ பேசவோ வேண்டாம், அவர்கள் அங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும். இதற்கு மேல் நீ ஏதாவது கேள்வி கேட்டால் நானும் வீட்டை விட்டு சென்று விடுவேன் என கூறிவிட்டான். ரம்யாவோ தன் தவறை எண்ணி கண்ணீர் வடித்தாள். இக்கதையில் இடம்பெற்ற ரம்யா எனும் கதாபாத்திரத்தைப் போலதான் பலரும் உள்ளனர். அருகில் இருக்கும் வரை அருமை தெரிவதில்லை. அவர்கள் இல்லாத போது கண்ணீர் வடித்தும் பயனில்லை. அதனால் இருக்கும்போதே கொண்டாடுவோம். நன்றி.